வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இயற்கையான ஒரு மூலிகை பற்றி சொல்ல போகிறேன். இந்த இலை பேர் வந்து முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த முசுமுசுக்கை இலையை வச்சு நம்ம வந்து அடை பண்ண போகிறோம். இந்த அடை பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மார்சளி, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி தொந்தரவு இருக்கிறவங்களாம் நல்ல கண்கண்ட மருந்து இந்த முசுமுசு இலைன்றது. இந்த இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோவக்காய் செடி மாதிரி தான் இதுவும் கொடி கொடியாக போகும். ஆனால் இதில் முள் இருக்கிற மாதிரி கொடியெல்லாம் முள்ளுலாம் இருக்கும் பாருங்கள். முள்ளுனா இந்த சொனை மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், முள் கிடையாது இது. ஆக்சுவலாக அது தொட்டாலாம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். காய் பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கும். இது வந்து கோவை செடி இனத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கோவை இலை மாதிரி தான். ஆனால் முசுமுசுக்குன்றது கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். காய் பாருங்கள், குண்டு குண்டாக இருக்குது. பழுத்துதுன்னா சிகப்பாக இருக்கும். பழுத்த பழம் கிடைக்கல, இல்லைன்னா நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் முசுமுசுக்கை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து மாவு செய்து, அரிசி மாவு, புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ நம்மளுக்கு தேவைக்கேற்ற அரிசி மாவு ஒரு கப்பு வச்சுருக்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். இது கூட என்னென்ன சேர்க்க போகிறேன்னு: மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதனோட இன்க்ரீடியன்ட்ஸ். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இது வந்து சளிக்கு நம்ம நல்லா அடை பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து முசுமுசுக்கை இலை அடை. இதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு இது மாதிரி நீங்களும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் இதை நான் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் வந்து பேனில் போட்டு வதக்கிடணும் நம்ம. இப்போ வந்து நான் பேனில் போட்டு வதக்க போகிறேன் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்ம இதை வந்து நல்லெண்ணெய் பேனில் இப்போ போடுறேன். நான் நல்லெண்ணெய் போட்டு பேன் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். லேசாக மிதமாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். பூண்டு எல்லாமே, பூண்டு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே எளிமையாக நம்ம வீட்டு தோட்டத்துங்களே கிடைக்கிற பொருள் தான். இதெல்லாம் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு அடை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது கூட பாருங்கள், இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடவே இந்த இலையை முசுமுசுக்கேன இந்த இலையை வந்து நான் சேர்த்து வதக்குறேன். நல்லா பாருங்கள். இலையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இப்போ மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணலாம். இது அந்த இலை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எதுனா நீங்கள் தெரியாமல் எதனாச்சும் ஒரு இலையை பறிச்சுட்டு வந்துலாம் பண்ணிட போகிறீங்க. தெரிஞ்ச யாருன்னா முதியோர்கள் இருந்தாங்கன்னா கேளுங்க, தெரிஞ்சவங்களாண்ட கேட்டு பாருங்க. சாதாரணமாக வேலி ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. கோவை இலை செடி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இந்த செடி காணப்படும். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஆறணும். அந்த அளவுக்கு சூடு இருக்காது, அதனால இதை அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ இதை அரைச்சிட்டு மாவில் போட்டு சேர்த்து பிசைய வேண்டியது தான். இப்போ வந்து இதை வந்து நான் அரைக்க போகிறேன். இது வந்து பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் இதை அரைச்சி மாவோடு சேர்த்து கலந்து பிசையணும்.
வந்து இதை வந்து இந்த அரிசி மாவு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த அரைச்ச இந்த இலையோடைய இதுவை சேர்த்து பிசைய போகிறேன். ஏன்னா இப்போ ஈர அரிசி மாவுலேயும் இதை வந்து பச்சையாகவே அரைச்சி சுடுவாங்க. அது வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, பச்சை வாடை வரும். அதுக்காக தான் நம்ம வதக்கி சேர்க்குறோம். இந்த இலையை வதக்கி நம்ம வந்து நான் வந்து அரிசி மாவு எப்பவுமே வந்து அரைச்சின்னு வந்து வீட்டில் ரெடியாக வச்சுருப்பேன். அதில் தான் நான் இதை சேர்த்து செய்கிறேன். இடியாப்பத்துக்கெலாம் நம்ம மாவு அரைச்சின்னு வந்து வீட்டில் வைக்கிறோம்ல, அந்த மாவுலேயே இதை பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து நல்லா ஒன்றை போல் பிசைகிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு. ஏன்னா சால்ட்டு சேர்த்தோம்னா தான் ஒன்றை போல் வரும். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அடை மாதிரி இதை வந்து தட்டிக்கணும். இப்போ இந்த இலைகள் வந்து நம்ம முசுமுசுக்கைனாவே வந்து ரொம்ப ஃபேமஸ். இது அந்த நாள்லலாம் எல்லாமே இதில் பசங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் பெரியவங்களாம். இப்போ நம்ம அந்த பழைய முறைகள்லாம் மறந்துட்டோம். அதுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா உடனே கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் முசுமுசுக்கை இலை அடை வந்து எல்லாருமே செய்வாங்க. நீங்கள் கொஞ்சமாக அரிசி கூட அரிசி மாவு இல்லையா, அரிசியை ஊற வச்சு மிக்சி ஜார்லேயே கூட இதை வதக்கணும்னு அவசியமே கிடையாது. இது பச்சையாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படியே அரிசி கூட சேர்த்து இதை அரைப்பாங்க. அப்படியே அடை மாதிரி தட்டி இது எப்படி நம்ம தட்டுற பதத்துக்கு தண்ணி சேர்த்து பிசைகிறேன் பாருங்கள். நான் இப்போ இதை தட்டிட்டு இப்போ பேனில் போட்டு நம்ம திருப்பி எடுக்க வேண்டியது தான். முசுமுசுக்கு இலைக்கு வந்து சேர்த்துருக்குறேன். கூட வந்து மிளகாய், காஞ்ச மிளகாவும், பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்னா. பெருங்காயம் வந்து சேர்த்தா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியும்ட்டு நான் சேர்க்கல. ஆனால் சேர்த்தா அவ்வளோ நல்லது தான் நம்மளுக்கு. இப்போ வந்து இதை அடை தட்ட போகிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து தேவைக்கு போச்சு. ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த டிஷ் எனக்கு பிடிக்காதுன்னுவாங்கள்ல, அவங்களாம் சின்னதாக தட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அடை தட்டணும். நம்ம இந்த முசுமுசுக்கை இலை வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல மருந்து. நீங்கள் இதை நார்மலாக சளி இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை டெய்லி கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும். டெய்லி இது கூட வந்து நம்ம வீட்டிலே ஹோம் கார்டனிங்கில் ஒரே ஒரு செடி நட்டுட்டோம்னா போதும், அழகாக படந்துன்னு கிடக்கும். இல்லை வீட்டு பின் சைடோ இல்லை முன் சைடோ எங்கே இடம் இருக்குதோ ஒரு காய் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னாவே அந்த செடி அழகாக வளர்ந்துடும். வளர்ந்துருச்சுன்னா நம்ம தேவைக்கு அப்பப்போ எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து அடை எப்படி தட்டணும்னு பாருங்கள். அடை தட்டுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம கவிழ்த்து வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இப்படி வச்சுட்டு மேலே வந்து நம்ம காட்டன் துணி இப்படி போட்டுக்கணும். காட்டன் துணி போட்டுட்டு நம்ம தட்டணும். ஏன்னா கையில் தட்டினோம்னா அது கூடவே ஒட்டிட்டு வரும். துணி போட்டு தட்டலாம், இல்லை வாழை இலை போட்டு தட்டலாம். வாழை இலையில் வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியாது. இப்படி துணியில் தட்டும் பொழுது மெல்லிசாக அழகாக வரும். கொஞ்சம் பெரிய தட்டு கூட கவிழ்த்து போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த இலை எங்கே கிடைக்குன்னா வீட்டுங்களே வீட்டை சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலும் இது ரோடு ஓரங்கள்லாம் கிடக்கும் இது. ஆனால் இதனோட அருமை தெரியல நம்ம ஜனங்களுக்கு, அதுதான் விஷயம். முசுமுசுக்கை இலை கீரை அடை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை. சூப் எப்படி செய்யணும்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அடை தட்டிக்கிட்டேன். இப்போ பேன் வந்து நம்ம பற்ற வைக்கிறோம். இப்போ பேன் பற்ற வச்சுட்டு நம்ம இப்போ அந்த அடையை எடுத்து நான் போட போகிறேன் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த இலையை நீங்கள் கண்டுபிடிச்சி பறிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. நம்ம பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான உணவு. நல்லெண்ணெய் நல்லா போட்டுக்குங்க. தேவைக்கு ஏற்ப எண்ணெய் போட்டிருக்கேன் நான். எண்ணெய் போட்டு, இல்லை எண்ணெய் போடலாம், நெய் போடலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். மெயினாக நான் வந்து நல்லெண்ணெய் தான் போடுறேன் பாருங்கள். இதே வந்து உடஞ்சிடுது நான் டக்குன்னு போடாதனால. பேன் சூடு ஏறல, அதுதான் கொஞ்சம் சூடு ஏற பிறகு நம்ம போடணும். அப்போ வந்து நல்லா அழகாக பாருங்கள், பாத்திரத்தில் இந்த மாதிரி தட்டிக்கணும். துணி மேலே வச்சு தட்டிட்டு
குழந்தைங்க எவ்வளோ அளவு சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி சின்ன சைஸும் தட்டி கொடுக்கலாம், பெரிய சைஸும் தட்டி கொடுக்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்க வரும்பொழுது ஸ்நாக்ஸ் மாதிரி இதை பண்ணி கொடுத்தோம்னா அழகாக இதுக்கு தொட்டுக்க ஏதோ ஒரு சட்னி வச்சு கொடுக்கலாம், கார சட்னி அந்த மாதிரி. இல்லை அப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம். சுட சுட நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது, இது நல்ல டிஷ்ஷானு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்னுடைய சேனலில் வந்து பாருங்கள். நான் வந்து பாரம்பரிய உணவுகள் தான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் போடுறேன். வீட்டில் நான் பண்ணுறத நான் போடுறேன். சேனல் நான் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். அதுக்காக தான் வந்து நான் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ வந்து எண்ணெயில் அது கொஞ்சம் ஆயில் போட்டுருக்கிறதுனால நல்லா அழகாக வேகுது. வெந்த பிறகு கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு திருப்பணும். கொஞ்சம் நல்லா வேகட்டுன்னு தான் வெயிட் பண்ணுறேன் திருப்புறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் அடைலாம் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு பீஸா பர்கர்னு போயிட்டு தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பல நோய்கள்லாம் வருது. இந்த மாதிரி முசு செய்யலை அடை வந்து நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் தெரியாமல் செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தெரியாதுன்ற மாதிரி கம்முன்னு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஈஸியாக எளிமையாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம பாரம்பரிய உணவுகள்லாம் இப்போ விற்கிறாங்க. அங்கங்கே நம்ம பாரம்பரிய உணவுனா என்னன்னு தெரியாமல் ஷோ மாதிரி வச்சு அதில் சொல்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற நிலைமையாகிடுச்சு. காலம் மாறி போச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம உணவு முறைகளை பற்றி தெரியவே இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சாப்பிட வையுங்க. நீங்கள் இப்போ இதே மாதிரி ராகி அடை பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் ராகி அடை எப்படி பண்ணணும்னு அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து முசுமுசுக்கு இலை அடை வந்து சூப்பராக வந்து அழகாக வேகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நல்லா செவந்து வரத்துக்கு. இப்போயே ஆல்ரெடி வந்துடுச்சு. ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியே போடுங்க. நான் வந்து நல்லா வரணுன்ட்டு போட்டேன். எனக்கு எண்ணெய் இருந்தால் பிடிக்கும்னு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வேணான்னு ஆயில் லேசாக தடவிட்டு கூட நம்ம போடலாம். பேனில் லேசாக தோசை ஊற்ற தடவுற மாதிரி தடவிட்டு கூட நம்ம போடலாம். இந்த டிஷ்ஷு பேர் வந்து முசுமுசுக்கு இலை அடை. இதை வந்து நீங்கள் வீட்டிலையே பண்ணி கொடுங்க. இது இன்னும் கேட்டால் ஃபாஸ்டிங் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா டயாபெட்டிஸ்க்கு சளிக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்ற மூலிகைகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானதான். நம்ம உடம்புக்கு ஹெல்த்திக்கு அது வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன். இது முசுமுசுக்கு இலை அடை வந்து நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அடை வந்து. இப்போ அடுத்தது நான் போட போகிறேன். இது வந்து அழகாக முறுக்கு மாவு பிசைகிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது வந்து மாவில் அழகாக ஈர அரிசி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூடவே இலை பூண்டு மிளகு சீரகம் போட்டு அப்படியே அரைச்சிட்டு தட்டி நம்ம எடுக்கலாம். ஆனால் ஈர அரிசின்னும் போது தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை மாவு நம்ம அரிசி காய வச்சு இடியாப்பத்துக்கு அரைச்சி வைக்கிறோம்ல, அந்த மாவுலேயே அழகாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சும்மா 2 துண்டு ஆனியன் கூட வச்சு இது கூட தொட்டு சாப்பிடலாம். ஆனால் சளிக்கு வந்து ஆனியன்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் காஞ்ச மிளகா பூண்டு மிளகு சீரகம் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்களும் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது அடை வந்திருக்கு. கொஞ்சம் கனமாகவே பண்ணலாம். இது நான் மெல்லிசாக அழகாக பண்ணியிருக்கிறேன். சட்டுன்னு வெந்துருன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அடை வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை பேர் வந்து முசுமுசுக்கு இலை அடை. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா, குழந்தைங்களுக்கு இது எவ்வளோ நல்லதுன்ட்டு சொல்லி புரிய வைங்க. இதனால் பல இம்பார்ட்டன்ட் சக்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளட் சுகர் கூட நான் இது கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா இது வந்து மூலிகை தான். இது
ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய மூலிகைகள் நம்மளை சுற்றி வீட்டை சுற்றி கிடைக்குது, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி முசுமுசுக்கை இலை அடை வந்து செஞ்சு நீங்களும் கொடுங்க. இந்த இலை பாருங்கள், முசுமுசுக்கை இலை அடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இலையை போட்டு அரைச்சி தான் நான் இந்த அடையை சுட்டுருக்குறேன் பாருங்கள். இந்த கொடியை நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா இதை பார்த்து நீங்கள் போயிட்டு பாருங்கள், இல்லை தெரிஞ்சவங்க யாருன்னா கேளுங்க, பறித்து தருவாங்க உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவில் எதுனா குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you once again.